தேங்காய் பால் போட்ட ஏதாவது சாதமும் சரி, தேங்காய் பால் ஊற்றி கலர்ன பூண்டு கஞ்சி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம சாப்பிடும்போது அது சாப்பிட்டு முடிச்ச பிறகு நல்ல உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் நீக்கி நல்ல தூக்கம் வரும். அது எல்லாமே உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால கவனமா இருக்கணும். அதே மாதிரி விளக்கெண்ணெயை உச்சந்தலையில தடவுறது, தொப்புல சுத்தி 1 சென்டிமீட்டருக்கு தடவுறது, அப்புறம் காலோட கட்டை விரல்ல விளக்கெண்ணெயை கொஞ்சம் தடவிக்கிறது, இது எல்லாமே மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. மன அழுத்தத்தை இந்த மாதிரி நம்ம வாழ்வியல் முறையிலையும் குறைக்கலாம், சாப்பாட்டுலையும் குறைக்கலாம். நம்ம சூழ்நிலை எப்படி மாற்றம் அமைக்கிறது அப்படிங்கிறது நம்மளை பொறுத்து இருக்கு. நம்ம இருக்கிற சூழ்நிலை, நமக்கு பிடித்தவங்களோட பழகிறது, அவங்க என்கரேஜ் பண்ற மாதிரி, அவங்க நமக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி அவங்க பேசுறது, நம்மளும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசுறது, மற்ற எந்த பிரச்சனைகளையும் தள்ளி போடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட மன அழுத்தம் முற்றிலுமா குறைந்து மன அழுத்தத்தால் வர அடுத்தடுத்த பிரச்சனைகள், நோய்கள் நமக்கு வராம தடுத்துக்கலாம்.